السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا أبا القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. والله تعالى يقول: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: أفضل الزهود في الدنيا ذكر الموت. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அக்கால ஜாஹிலியா மக்களை அறிவின் விற்பனர்களாகவும் உலகம் போற்றும் உத்தமர்களாகவும் உருவாக்கிய எம் தலைவர் இறை தூதர் பூமா நபி முஹம்மதே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் பரிசுத்த குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதும், ஏனைய இமாம்கள், மூமினான ஆண்கள், பெண்கள் எம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் உதவியும் பாதுகாப்பும் என்றென்றும் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்குகிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மோமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்துணை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்விலே என்றளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், அவன் விளக்கிய விளக்கல்களிலிருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிகின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மோமின்களே, தக்வா என்பது மனித வாழ்வில் இறைவனோடு தன்னை இரண்டர கலக்கச் செய்கின்ற, பாவத்தில் இருந்து முழுமையாக எங்களை விடுபடச் செய்கின்ற ஒரு கேடயம்தான் தக்வாவாகும். இந்த தக்வாவை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து அதனை எடுத்தறிந்து விடாமல் அதனை உள்ளத்தோடு கடைபிடித்து வாழுகின்ற உன்னதமான ஒரு நற்பண்பு தக்வா என்று சொல்லுகின்ற இறையச்சமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்களால் சொன்னார்கள், தக்வா என்பது உள்ளத்தோடு சார்ந்த ஒரு விடயமாக இருக்குகிறது. எனவே தக்வா என்பது இங்கே இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் பணித்திருக்கிறார்கள். எனவே இந்த தக்வாவை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிக்கின்ற விடயத்தில் ஒதுங்கிவிடக் கூடாது. எப்பொழுது தக்வாவை விட்டு விடுகிறோமோ அப்பொழுது இந்த உலகம் எங்களை ஆட்சிக்கிறது. இந்த உலகத்தில் நாங்கள் மோகம் கொண்டு விடுவோம். இந்த உலகத்தில் பாவம் செய்வதென்பது இலேஷாக மாறிவிடும். எனவே எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் தக்வாவை எங்களது வாழ்வில் கடைபிடித்து நடந்து கொள்வோமாக என வேண்டி, இன்றைய ஹுத்பாவில் எனது தலைப்பாக நான் எடுத்துக்கொள்வது ஜிக்ருல் மவுத். எங்களது மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தலைப்போடு எனது கொத்துபாவை அமைத்துக் கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்லுகிறான், மௌத்தையும் ஹயாத்தையும் நாம் படைத்தது உங்களில் யார் நல்லவர் என்பதனை பரிசோதனை செய்வதற்காக வேண்டி என்று அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனிலே சொல்லி இருக்குகிறான். நாங்கள் எதுவோ நடக்காது என்ற விடயத்தை தெரிந்திருந்தும் அது நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு ஆசையோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொள்வதில் நானும் அல்ல, நீங்க மட்டுமல்ல, எல்லோரும் அதனை நம்பி அதற்காக எங்களுடைய வாழ்நாளை செலவழிக்குகின்ற, காலத்தை நேரத்தை செலவழிக்குகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எந்த நிலைமையில் இருந்த போதும் மவுத் என்கின்ற வார்த்தை, அந்த நாமம் எங்களை பிடித்தே தீரும், அது உண்மை என்ற அந்த வார்த்தையை உணர்ந்தும் நாங்கள் அந்த மவுத்துக்காக, அந்த மரணத்திற்காக எங்களை தயார்படுத்தாத நிலைமையில் இன்றும் இளைஞர்களாக இருக்கிறோம், வயோதிபர்களாக இருக்கிறோம், குழந்தைகளாக இருக்கிறோம், பெற்றோர்களாக ஆகியிருக்கிறோம், எங்களுடைய மனைவியர்களும் தாய்மார்களாக ஆகியிருக்கிறார்கள்.
ஆனால் அந்த மவுத் என்ற அந்த ஹக்கான விடயத்தை இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மறந்து விடுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பற்றற்ற என்ற தன்மையில் சிறந்த ஒரு விடயம் இருக்குமேயானால் ஸிக்ருல் மவுத், மரணத்தை நினைவு கூறுவதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அஃதலுல் இபாதத்தி ஸிக்ருல் மவுத், இபாதத்துகளில் சிறந்ததும் மரணத்தை நினைவு கூறுவதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ அஃதலு தஃபக்குர் ஸிக்ருல் மவுத், சிறந்த சிந்தனையிலும் யோசிப்பதிலும் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற விடயத்திலும் சிறந்ததொரு விடயம் இருக்குமேயானால் அதுவும் ஸிக்ருல் மவுத் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் தனது வாழ்நாளில் மரணத்தை நினைவு கூறுகின்ற விடயத்தில் தன்னை அதிகமாக அதனை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அவருடைய கபர் சுவர்க்கத்தில் நின்றும் சிறந்ததொரு பூந்தோட்டமாக அந்த கபர் ஆகிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே மரண சிந்தனை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் சதாவும் இருக்குகிற பொழுது எங்களுடைய கபருடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதனை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு ஹாதிமல் லஸ்ஸாத், இன்பங்களை சந்தோஷங்களை மழுங்கடிக்க செய்கின்ற ஒரு விடயம் இருக்குகிறது, அந்த மவுத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மவுத்தை நினைவு கூறுவதன் மூலமாக எங்களுடைய மனோ இச்சைகள் அப்படியே எங்களை விட்டு நீங்கி விடுகிறது. மேலும் எங்களுடைய பாவ கரைகளை, எங்களுடைய மனதில் உள்ளத்தில் ஏற்படுகின்ற அசுத்தங்களை எல்லாம் இந்த மவுத்தை நினைவு கூறுவதன் மூலமாக நீக்கப்பட்டு விடுகிறது என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் ஹஜ்ரத் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மவுத்தை நினைவு கூறுவது மனோ இச்சைகளை அப்படியே இல்லாமல் செய்து விடுகிறது, உலகத்தின் ஆசையை அது இல்லாமல் செய்து விடுகிறது. அலட்சியமாக வாழுகின்ற அந்த போக்கினை மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாக ஒரு மனிதன் அதிலிருந்து அலட்சிய போக்கில் விடுபட்டு அவன் இறைவனோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற ஒரு மனிதனாக மாற இந்த ஸிக்ருல் மவுத், மரணத்தை நினைவு கூறுவது ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் இறைவனை பயந்து வாழுகின்ற தக்வல் குலூப் என்று சொல்லுகின்ற இறை அச்சத்தை இந்த மரணம் ஏற்படுத்துவதில் ஒரு முக்கியமான வழிபாகத்தை கொண்டிருக்கிறது என்று ஹஜ்ரத் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த ஸிக்ருல் மவுத், மரண சிந்தனை எங்களுக்கு தக்வாவை ஏற்படுத்துகிறது, எங்களுடைய கபரை ஒளிமயமாக்குகிறது, எங்களுடைய உள்ளம் ஒளிவுறுகிறது, எங்களுடைய பாவக்கரைகள் எங்களுக்கு செய்வதின் விடயத்தில் மிகவும் கஷ்டமாக அதை செய்ய முடியாத ஒரு எண்ணத்தை, சந்தர்ப்பத்தை இந்த மவுத்தை நினைவு கூறுவது ஏற்படுத்துகிறது என்பதனை நான் சொன்ன மேற்கண்ட ஹதீஸ்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, மரணத்தை நினைவு கூறுவது என்பது எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமானது ஒரு அம்சமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மரண சிந்தனையை எப்பொழுதும் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே இருக்குகிற பொழுது சஹாபாக்கள் சிலர் மிகவும் சந்தோஷமாக ஆறாவார சிரிப்போடு அவர்கள் அந்த இடத்திலே வீட்டிருந்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களை நோக்கி சொன்னார்கள், நான் அறிந்திருக்கின்ற விடயத்தினை, நான் தெரிந்திருக்கின்ற விடயத்தினை, என்னுடைய சிந்தனையில் நான் தற்பொழுது வைத்திருக்கின்ற அந்த சிந்தனையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களேயானால், அதாவது அந்த மர்மையை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களேயானால், மவுத்தை நினைவு கூர்ந்திருப்பீர்களேயானால், உங்களுடைய சிரிப்புகளை நீங்கள் இவ்வாறு அமைத்துக் கொள்ள மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய அந்த மரண சிந்தனை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய ஈமான் உங்களில் ஒருபோதும் மரண சிந்தனையை, அதாவது இந்த உலகத்தை விட மரணத்தை நேசிக்குகின்ற ஒரு சிந்தனையை ஒரு மனிதன் அவன் அடைந்து கொள்ளாத வரைக்கும் அவன் ஒரு சிறந்த ஒரு மனிதனாக மாற முடியாது என்று ஹஜ்ரத் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அந்த ஈமானுடைய உண்மை தன்மையை அவரால் விளங்கிக் கொள்ளாமல் போய்விடும் என்று
ஹஜ்ரத் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார். யார் மரணத்தின் சிந்தனையை தன்னுடைய உலக வாழ்க்கையை விட அதுதான் சிறந்தது, அதுதான் எனது முடிவற்ற ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்குகின்ற ஒரு அம்சமாக இந்த மரணம் இருக்குகிறது என்ற சிந்தனையோடு யார் வாழுகிறாரோ அவர்தான் உண்மையான மூமினின் அந்த ஈமானிய தன்மையை அடைந்து கொள்கிறார் என்று ஹஜ்ரத் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையான ஒரு ஈமான்தாரியாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் அந்த திக்ருல் மவுத் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். மேலும் மனிதர்கள் இரண்டு விதமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் ஆகிராவை மறந்து, மறுமையை மறந்து, நாளை மறுமையில் எனக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும், என்னுடைய குற்றங்களுக்கு தண்டிக்கப்படுவேன், என்னுடைய நன்மைகளுக்கு சிறந்த கூலிகள் கொடுக்கப்படுவேன், என்னுடைய உயிரோடு எழுப்பப்படும், எனக்கு சிராத் இருக்கிறது, எனக்கு ஹிசாப் இருக்கிறது, எனக்கு இக்காப் இருக்கிறது என்ற நம்பிக்கையெல்லாம் மறந்து இந்த உலகத்தை மோகம் கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதன் இருக்குகிறான். இதனால் அவனுடைய மரண சிந்தனை அவனை விட்டு இல்லாமல் போய்விடுகிறது. அதே போன்று அவனுடைய மரணத்தை ஞாபகமூட்டுகின்ற வார்த்தையை கூட அவனால் சொல்ல முடியாமல் வாழுகின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்குகிறான். இது ஒரு மனித கூட்டமாக இருக்குகிறது. அவர்கள் உலகத்தையே மோகம் கொண்டு, உலகத்தையே நேசித்து, உலகத்திற்காகவே வாழ்வார்கள். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யார் இந்த உலகத்தையே அடைய வேண்டும் என்று அதற்காக முயற்சிகள் செய்கிறார்களோ அதனை அவர்கள் அடைய வேண்டிய நிலைமையை அவர்களுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த உலகத்தை அடைகின்ற விடயத்தில் அவர்களுக்கு எந்தவித குறைவையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்வதை பார்க்கின்றோம். ஏன்? அவர்களுக்கு உலகமே வாழ்க்கை என்பதால் அல்லாஹு தாலா அந்த வாழ்க்கையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது ஒரு கூட்டம். இரண்டாவது கூட்டம் இருக்குகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அறிந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கையும் அறிந்திருக்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு கூலி கிடைக்கும் என்று அறிந்திருக்கிறார்கள். நாம் பாவங்கள் செய்தால் அதற்குரிய தண்டனையை என்னால் அனுபவிக்க முடியும், இறைவன் தருவான் என்று அறிந்திருக்கிறார்கள். மரண சிந்தனையோடு வாழ்கிறார்கள். எப்பொழுதும் ஆகிராவை முன்னிறுத்தி உலக வாழ்க்கையை பின்னிறுத்தி வாழ்கிறார்கள். இத்தகைய ஒரு சமூகம் இருக்குகிறார்கள். அவர்கள்தான் உண்மையான மூமின்கள். அவர்கள்தான் ஈமானின் சுவையை சுவைப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள். அவர்கள்தான் இந்த மரணத்தின் நினைவு கூறுதலால் இந்த உலக வாழ்க்கையை ஒரு பிரயாணி எவ்வாறு ஒரு பிரயாணம் செய்வதற்குரிய இடத்தை தான் அடைந்து கொள்வதற்காக தன்னுடைய கட்டு சாதனங்களை, தன்னுடைய பொருட்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு தயாராகி ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரோ அதே போன்று ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நான் முடிவில்லாத அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக தயாராக போகிறேன், அந்த பிரயாணத்திற்கு நான் தயாராக வேண்டும் என்ற உணர்வோடு, அந்த மரண சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கையை ஒரு பிரயாணியை போன்ற ஒரு முறையிலே அந்த மனிதன் அமைத்துக் கொள்வான். இது ஒரு மூமினுடைய வாழ்க்கையாக இருக்குகிறது என்றும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் இந்த இரண்டாவது கூட்டத்தை சேர்ந்த மனிதர்களாக, மூமின்களாக நாம் மாற வேண்டும். இந்த மரண சிந்தனை எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த மரண சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதனால் நாங்கள் இந்த உலக வாழ்க்கை குறைவான காலம் என்பதை உணர்ந்து உலக வாழ்க்கையின் முழுமையாக மர்ம வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நிலைமையை எங்களால் உருவாக்க முடியும். மறுமையை, மௌத்தை நினைவு கூறுவதால், மரணத்தை நினைவு கூறுவதால் இந்த உலக வாழ்க்கை அழிந்துவிடக் கூடியது. நான் ஒரு அழிவில்லாத ஒரு வாழ்க்கைக்காக பயணிக்க போக இருக்கிறேன். எனவே இந்த உலகம் அழிந்துவிடக்கூடிய உலகத்தில் முழுமையாக மறுமைக்காக நான் தயாராக வேண்டிய ஒரு நிலைமையை என்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இரண்டாவது, மனித ஆத்மாக்களில் மரணம் என்கின்ற நாமம் ஆழமாக பதியப்பட்டிருக்கிற பொழுதுதான் அது மனித வாழ்க்கையை சரியான திசையில், சரியான பாதையில், இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்து இறைவனையும் ரசூலையும் அவுலுல் பைத்தினர்களையும் இமாம்களையும் பின்பற்றி வாழ்ந்தால்தான் எனக்கு வெற்றி என்ற அந்த உணர்வை இந்த மரணம்தான் நினைவு கூறுவது. இந்த மரணத்தை நினைவு கூறுவதன் மூலம் எங்களை சரியான திசையில், நேர்வழியின் பக்கம் வழிகாட்ட அமைகிறது. அடுத்ததாக
இந்த மரணத்தை நினைவு கூறுவதன் மூலமாக உளவியல் மற்றும் ஆசைகளை கட்டுப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை ஆசாவாசங்களுக்கு முழுக்க அடிபணிந்து விடாமல் அவைகளை நாங்கள் சகித்துக் கொண்டு உலக இன்பங்களை வெறுத்து மறுமையின் இன்பங்களுக்காக முதலிடம் கொடுக்கக்கூடிய அந்த மனோநிலை, அந்த உளவியல் மாற்றம் இந்த மரணத்தை நினைவு கூறுவதன் மூலம் மனிதனுக்கு ஏற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குகிறது. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, மரணம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உண்மையான ஒரு அம்சம். வயோதிபத்திலும் வரும், இளைஞர் பருவத்திலும் வரும், குழந்தையிலும் வரும், தன்னுடைய தாயின் கருவறையில் சிசுவாக இருக்குகிற பொழுதும் மரணம் வரும். எந்த நிலைமையில் இருந்தாலும் வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, நீங்கள் எந்த பலமான கோட்டைகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்தாலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. மரணம் என்பது எங்களை சரியான கூலியை நாளை மறுமையில் பெற்றுக் கொள்வதற்காக இறைவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு சிறந்ததொரு கிஃப்ட் மரணம். நாளை மறுமையில் இந்த உலகத்தில் நாங்கள் புரிந்த நன்மைகளுக்கு சிறந்ததொரு கூலியை இறைவனால் மாத்திரம்தான் தர முடியும். அந்த கூலியை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப படிதான் மரணம் என்பதால். அதே போன்று ஒரு மனிதன் பாவியாக அநியாயம் புரிந்து வாழ்வானேயானால் அந்த மனிதனை இறைவனால் மாத்திரம்தான் சரியாக தண்டிக்க முடியும், அவனுக்குரிய தண்டனையை கொடுக்க முடியும். எனவே அந்த தண்டனையை அவன் அடைந்து கொள்வதற்கான ஆரம்ப படிதான் அவனுக்கு மரணமாக இருக்கு. எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த மரணம் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாங்கள் நன்மையோடு, நல்லவைகளோடு, சிறந்த பேச்சுக்களோடு, சிறந்த நண்பர்களோடு, சிறந்த உறவினர்களோடு, சிறந்த கல்வியோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, உள பக்குவத்தோடு செயற்படுகின்ற ஒரு அம்சத்தை இந்த மரணம் எங்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், சிறந்த மரணம் வேணும் என்றால் எங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், எங்களுடைய பெற்றோர்களுடைய உரிமைகளை கொடுத்து வாழ வேண்டும், எங்களுடைய சொத்து செல்வங்களை இறைவனுக்காக முழுக்க முழுக்க செலவழிக்குகின்ற, தர்மங்கள் புரிகின்ற ஒரு அடியார்களாக, மூமின்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்குகிற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு அந்த மரணம் மிகவும் இலகுவாக, மிகவும் சாந்தமானதாக, எங்களை மகிழ்ச்சி ஊற்றுகின்ற விடயமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண விஷயத்தில் நீங்கள் எல்லோரும் கவனமாக செயற்பட வேண்டும். அது சிலருக்கு பயங்கரமாக காட்சி அளிக்கும், சிலருக்கு சந்தோஷமான முறையில் இருக்கும். எனவே மரண விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மனித உள்ளங்கள் எவ்வாறு ஒரு இரும்பு தண்ணீரை கண்டால் அது கரல் பிடித்து தன்னுடைய அந்த இரும்பு என்ற தன்மையை இழந்து விடுகிறதோ, அதே போன்று மனித உள்ளங்களும் இந்த இரும்பு கரல் பிடிப்பது போன்று துருப்பிடித்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதை எப்படி நீக்க முடியும்? அதை என்ன விடயத்தின் மூலமாக உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கரையை போக்க முடியும் என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸ்ரத்து திக்ருல் மௌத், மரணத்தை அதிகமாக நினைவு கூற வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு குர்ஆனையும் அதிகமாக ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே மன கரைகள் போக்கப்பட வேண்டும் என்றால் எங்களுடைய வாழ்க்கையில் மரண சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். குர்ஆன் திலாவத் எங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் இருக்க வேண்டும். அது எங்களுடைய மனக்கரைகளை, உள்ளத்தை சுத்தப்படுத்தி அந்த மரண நினைப்பு எங்களை எப்பொழுதும் நல்ல சிந்தனை உள்ள, நல்ல தேக ஆரோக்கியம் உள்ள, நல்ல உள ரீதியான ஒரு மனிதனாக இந்த மரண நினைப்பு எங்களை வாழ வைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மௌத ஹாதிமல் லஸாத்தகும், மரணம் என்பது உங்களுடைய இன்பங்களை எல்லாம் அது இல்லாமல் செய்துவிடும், அழித்துவிடும். உங்களுடைய ஆசை பாசங்களை எல்லாம் அது தடுத்துவிடும். இறைவனோடு அவனுடைய திருப்தியை பெறுவதற்கான விடயத்தின் பக்கம் உங்களை அது இணைத்து விடும் என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த மரண சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் இருக்குகிற பொழுது எப்பொழுது நன்மையோடு வாழுகின்ற மனிதர்களாக நாம் மாறும்.
அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் எப்பொழுதும் மரணத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அது எந்த நேரத்தில் இருந்தாலும் அந்த மரணத்துக்காக நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதனை ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹுவின் அடியார்களே, மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். அது மிகவும் உங்களை அண்மித்திருக்கிறது. அதே போன்று உங்களுடைய மரணத்திற்காக நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழுகின்ற நாம் காலமெல்லாம் மரண சிந்தனையோடு மரணத்தின் நினைப்போடு வாழுகிற பொழுது நன்மை செய்வது எங்களுக்கு இலேசாக அமையும், பாவம் செய்வது கஷ்டமாக மாறும். எனவே நன்மைகள் புரிவதற்கு இந்த மரண சிந்தனையோடு என்றென்றும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லொருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد وعلى آله الطيبين الطاهرين. وصلي على أمير المؤمنين علي بن أبي طالب عليه السلام. وصلي على حبيبته زهراء المرضية فاطمة عليها السلام. وصلي على الحسن والحسين عليهم السلام. وصلي على علي بن الحسين زين العابدين عليه السلام. وصلي على محمد بن علي الباقر عليه السلام. وصلي على جعفر بن محمد الصادق عليه السلام. وصلي على موسى بن جعفر الكاظم عليه السلام. وصلي على علي بن موسى الرضا عليه السلام. وصلي على محمد بن علي الجواد عليه السلام. وصلي على علي بن محمد الهادي عليه السلام. وصلي على الحسن بن علي الزكي العسكري عليه السلام. وصلي على الحجة بن الحسن القائم المهدي صلوات الله عليهم أجمعين. اللهم صل على محمد وآل محمد. أوصيكم عباد الله بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹ்க்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்க்கையில் எப்பொழுதும் தக்வாவோடு வாழ வேண்டும் என்று ஏவி இருக்கிறான். இத்தகுல்லாஹ முஸ்ததாத்தும், என்றளவு நீங்கள் தக்வாவோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி இருக்கிறான். எனவே இந்த இரண்டாவது குத்துபாவில் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக. மரணம் இந்த கபருடைய வாழ்க்கையின் ஆரம்ப ஒரு நிகழ்வாக மரணம் இருக்குகிறது. இந்த மரணம் நாங்கள் வயோதிபத்தை அடைந்தோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ அல்லது இயலாத உடல்நிலையை பெற்ற பின்புதான் எங்களை வந்து சேரும் என்பது யாருக்குமே தெரியாது. யாராலும் இதே கணம் இதே வினாடி என்னால் உயிருடன் இருக்க முடியும் என்று உத்தரவாதப்படுத்த முடியாத ஒரு அம்சமாக இருக்கும் என்றால் அது மரணம்தான். ஆனால் மனிதர்கள் ஏனைய எல்லா விடயங்களையும் உறுதியாக சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் நான் மரணிக்காமல் இருந்தால் என்னுடைய இந்த வாழ்க்கையை இந்த படித்தரத்தை என்னால் அடைய முடியும் அல்லது இந்த விடயத்தை என்னால் செய்து தர முடியும் என்று எங்களால் சொல்ல முடியும். ஆனால் மரணம் என்ற அந்த வார்த்தையை, அந்த நாமத்தை யாராலும் மறுக்க முடியாத உண்மையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே இந்த மரண நினைவுக்காக நாங்கள் ஒருவரும் தன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் தேவை இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் இந்த மரண சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்குகிறதோ அப்பொழுது எங்களுடைய பார்வை, எங்களுடைய செயல், எங்களுடைய எண்ணம், எங்களுடைய தொழில், எங்களுடைய உறவு அனைத்தும் சிறப்புறும். அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும் என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் மரண நினைப்பு இருக்குகிற பொழுது போதும் என்ற அந்த தாராள தன்மை உள்ள நிரப்பம் எங்களுடைய உள்ளத்தில் காணப்படும். எப்பொழுது அந்த எண்ணம் எடுபட்டு விடுகிறதோ எங்களுக்கு இந்த உலகம் எங்களை ஆட்சிக்க வந்துவிடும். அப்பொழுது எங்களுக்கு எது கிடைத்தாலும் அது காணாது என்ற நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு விடுகிறது. எனவே மரண சிந்தனை தான் எங்களுக்கு போதும் என்கின்ற அந்த தாராள தன்மையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது.
அது மட்டுமல்ல, மரண சிந்தனை எங்களுடைய உள்ளத்தை ஒளிவூட்டுகிறது. மரண சிந்தனை எங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறது. மரண சிந்தனை எங்களுடைய பிற சகோதரர்களுடைய முகத்தை இன்முகத்தோடு அவர்களுடைய நோவினை அடைந்து விடாத வண்ணம் நான் அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உறவை கற்றுத்தருகிறது. மரண சிந்தனை தான் எங்களுடைய குழந்தைகளை சரியாக பயிற்சிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்படுத்துகிறது. மரண சிந்தனை தான் நான் சிறந்ததை கற்க வேண்டும், சிறந்ததை எழுத வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தோற்றுவிக்குகின்றது. எனவே மரண சிந்தனை இல்லாமல் எப்பொழுது நாங்கள் அதனை மறந்து விடுகின்றோமோ அதற்கு அடுத்த சைட்டாக இருக்கக்கூடிய எதிர்மறையான விடயம் செய்வதற்கு எங்களுக்கு இலேசாக மாறிவிடுகிறது. எனவே எப்பொழுதும் அந்த மரண நினைப்போடு நாங்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதன் மரண நேரத்தை இரண்டு விதமாக கண்டுகொள்ள முடியும். ஒரு உண்மையான ஒரு மூமினாக அவன் இருப்பானேயானால் மலக்குல் மௌத் அவர்கள் அவனை வந்து அணுகுகிற பொழுது மலர்ந்த முகத்தோடு மிகவும் சாந்தமான அமைதியான அந்த தன்மையோடு அந்த மரணத்திற்காக எதிர்பார்த்திருக்கின்ற அந்த மூமினை அணுகி சுபசோபனம் கூறி அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் இந்த மரணத்தின் மூலமாக அல்லாஹு தஆலா அமைதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த மனிதனுடைய உயிரை மிகவும் அமைதியான முறையில் அழகான முறையில் கைப்பற்றி விட்டு செல்லுகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு மூமினுடைய மரணமாக இருக்கிறது. எனவே எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய மூமினுடைய மரணமாக எங்களுடைய மரணத்தை ஆக்கியவள் புரிவானாக. இரண்டாவது ஒரு மரணம் இருக்குகிறது, இறைவனுடைய கட்டளையை மறுத்து, இறைவனுடைய அந்த தௌஹீதை மறுத்து, அஹ்லுல் பைத்தினர்களுடைய வாழ்க்கையை மறுத்து, யாரெல்லாம் இந்த உலகத்தின் வெற்றிதான் எனக்கு வெற்றி என்று நினைத்து இந்த உலகத்தோடு தன்னை இரண்டர கலந்து அதற்காக முயற்சித்து வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் இந்த மரணத்தை கண்டு பயப்பட்டு விடுவார்கள், அவர்கள் திடுக்கிட்டு விடுவார்கள். அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் அவர்கள் இருந்த முகத்துடனும் அந்த மலக்குல் மௌத்துடைய கண்கள் எல்லாம் மின்னல் ஒளி போன்ற அபாயகரமான ஒளியுடனும் அவரது மலக்குல் மௌத் அவர்களுடைய குரல் இடி போன்ற சத்த உணர்வுடனும் அவரது நிறம் மலக்குல் மௌத் அவர்களுடைய நிறம் இருண்ட இரவின் ஒரு பாதி இருளாக அவர்களுடைய நிறம் அந்த மலக்குல் மௌத்துடைய நிறம் காட்சி அளிக்கும். அதே போன்று அந்த மலக்குல் மௌத் அவர்களுடைய ஆத்மாவின் நெருப்பு சுடர் அவரை அப்படியே சுட்டரித்துக் கொண்டிருக்கும். அவர் தலைகீழ் வானத்தில் அவரது கால் கிழக்கிலும் அவரது கால் மேற்கிலுமாக பயங்கரமான ஒரு தோற்றத்தோடு மலக்குல் மௌத் அவர்கள் ஒரு பாவியான மௌத்தை மறந்து வாழுகின்ற மனிதனுக்கு அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு காட்சி அளிப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இந்த மரண நினைப்போடு நாங்கள் வாழ்வோம். இந்த மரணம் எங்களை உள்ளத்தை ஒளிவூட்டும். பாவங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதை கஷ்டம் என்று உணர்த்தும். நன்மைகள் புரிவதென்பது இலை சென்ற படிப்பினையை கற்றுத்தரும். பிற மனிதர்களோடு அன்பை ஏற்படுத்தும். எனவே எப்பொழுதும் இந்த மரண சிந்தனையோடு வாழ்கிற மூமின்களாக நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியோல் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களை விட்டு மரணித்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களில் எல்லாம் யாரெல்லாம் இந்த அஹ்லுல் பைத்தினர்களை பின்பற்றாமல் உதாசீனப்படுத்தி வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் இந்த அஹ்லுல் பைத்தினர்களை பின்பற்றி வாழுகின்ற நல்லுள்ளம் கொண்ட மூமின்களாக நீ ஆக்கியோல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் இந்த மரண நினைப்போடு வாழுகின்ற அந்த மரண சிந்தனையை அதிகப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமூட்டுவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்த அனைத்து மூமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ நாளை மறுமையில் வெற்றிமிக்க மூமின்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கியோல் புரிவாயாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.